ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் தண்ணி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி உள்ள கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்து இந்த குழம்பு பண்ண போகிறேன். கத்திரிக்காயும் முருங்காயும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும். மசாலா வாசம் போகிறதுக்கு மூடி வச்சு கொதிக்க விடுங்க. சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். காய்கறி நல்லா வெந்து வரட்டும். 4 தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியும் மட்டனையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு தண்ணியாக தான் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி வச்சு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி விட்டால் போதும். சூப்பரான குழம்பு.